ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு நம்ம சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நான் போட மாட்டேன்னு சொல்கிற ஸ்டோரி லைன்லாம் என்னை போடவும் வச்சிடுறீங்க. சொல்லப்போனால் அந்த ஸ்டோரி லைனுக்கு எனக்கும் ஐடியா கிடைக்கிறதுனால நானும் வீடியோஸ் மேக் பண்ண வேண்டியதாக போயிடுது. ஐயா மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகேடா முத்துங்களா, இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி ஒரு ஐடல் டைப் தான். தரையில் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இமேஜினேஷன்ஸில் மட்டும்தான் இருக்கணும். அது ரியாலிட்டியாக மாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அண்ட் இமேஜினேஷனை ரியாலிட்டியோட என்றைக்குமே கனெக்ட் பண்ணாதீங்க. இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் அ இமேஜினேஷன். இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக ஜங்குகண்ணா சாங்ஸ் கொஞ்சம் அங்கங்கே வரும். அண்ட் இதில் ஜங்குகண்ணா ரியாலிட்டியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இமேஜினேட்டிவாக இருக்கும். ஓகேயா, சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? ஐயோ ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கா என்ன, கொஞ்சம் சீக்கிரமாக போங்களேன். மேம், இந்த டிராஃபிக் இப்படி தான் போக முடியும், எதுக்கு மேலாம் சீக்கிரமாக போக முடியாது மேம். ஐயோ எனக்கு வெட்டிங் இருக்குங்க, ப்ளீஸ் மேம். என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நம்ம டிராஃபிக்கில் மாட்டியிருக்கோம், கண்டிப்பாக முடியாது மேம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், போயிடலாம். சே, மழை வேறு பெய்யுது. நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் போயிட்டா அந்த லைஃபே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம ஹார்ட்டும் சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் நம்ம இவ்வளோ க்ளோஸாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம லைஃப்பை பத்திரமா வச்சுக்கொண்டு கொடுக்கணும். ஆனால் இப்போ போவீங்களா மாட்டிங்களா? மேம், டிராஃபிக் முடிஞ்சிருச்சு, போயிடலாம் மேம், ஒரு 2 minutes. ஜங்குக் வாடா, ஏன்டா மச்சான் இவ்வளோ லேட்டு? டேய் சார்ரா, மழை வர பெய்யுதுல, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்டா. டேய் எல்லாம் பக்கா தானே? டேய் அது நாங்கள் கேட்கணுன்டா உன்ட்ட, எல்லாம் பக்காவா? பண்ணிடுவல மச்சான், இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா. பிரின்ஸிபல் முன்னாடி பாடி காட்ட போகிற, நீ பண்ணுறதுல தான், நீ இப்போ பண்ணுற பர்ஃபார்மன்ஸில் தான் உன்னோட டேலண்ட் இந்த காலேஜை தாண்டி நிறையா ப்ரொடக்ஷன்ஸுக்கெல்லாம் போகும்டா. இண்டஸ்ட்ரி உள்ளார சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் மச்சான், இது உன் ட்ரீம்டா. புரியுதுடா. இதுக்கு தானே இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ கவலையப்படாத. டேய் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்கடா, எல்லாருமே ஹாலில் தான் இருக்காங்க. அப்படியா? டே மச்சான், நீ கவலையப்படாதடா, எல்லா ஆடிட்டோரியம் ஹாலில் தான் இருக்காங்க. நீ போயிட்டு எப்பயும் போல் மாஸ்க் காட்டு. போடா. டேய் ஜங்குக், நீ தாண்டா, வாடா மச்சான். இப்படி எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஜங்குக்கு. எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பெரிய மூச்சு விட்டுட்டு, டேய் ஜங்குகா, இது உனக்கு ரொம்ப முக்கியம்டா. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம், நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அந்த ஆடிட்டோரியம் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஜங்குக்கு அவன் எப்படி பாடுவான் அப்படிங்கிறது கேட்குறதுக்காக மட்டும்தான். எமிலி, ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா? இல்லைடி, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. ஜோஷ் கோவப்படுறானா? சாரி எமிலி, மலையில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. வயன், பரவாயில்ல, இன்னும் ஜோஷே வரலையா? சரி, ரெஜிஸ்ட்ராக்கு டோக்கன்லாம் வாங்கி வச்சிட்டியா? அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன்டி. இந்தா, இன்னும் ஒரு 2 மேரேஜஸில் உங்களையும் கூப்பிட்ருவாங்க. இன்னும் 2 தான் இருக்கா? ஜோஸ் எங்கே போனா? அவனும் மலையில் மாட்டிக்கிட்டானா என்ன? அவன் முன்னாடியே இருப்பேன்னு சொன்னானே, எங்கே போயிருப்பான்? சரி நீ காம் டவுன் ஆகு, அவன் வந்துடுவான். நீ உட்காரு, இங்கே வா உட்காரு. அவன் வந்துடுவான்ல? அவன் கண்டிப்பாக வந்துடுவான்டி. அவன் தானே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது, அப்புறம் என்ன? சரி விடு, அவன் சீக்கிரமாக வந்துடுவான். நீ எப்படி மலையில் ஸ்டக் ஆன அதே மாதிரி அவனும் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிருப்பான்.
சரியா? ம், ஓகே எமிலி. 2 பேரும் தனிப்பட்ட ஆசையில் தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதில் என்ன கேள்வி? என் பொண்டாட்டிய நான் நல்லா பார்த்துவேன். ஹே நிறுத்து. எல்லாத்துக்கு முன்னாடியுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எப்பாரு இந்த சைனை போடுறேன். ஆ, நானும் போடுவேன். அப்போ பாரு, இந்த உலகத்துக்கே கத்தி கேட்குற மாதிரி சொல்லுவேன், நீ தான் என்னோட பொண்டாட்டி. இதுக்கப்புறம் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் எப்பயுமே. பரவாயில்லையே, நல்லா தான் பேசுகிறீங்க. ரொம்ப லவ் போல். ஆமாம், ஒத்த காலில் நின்றுட்டான். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. என் பொண்ணு மட்டும் சும்மாவா? அவளும் அப்படி தான். கட்டுனா நான் இவனை மட்டும்தான் கட்டுவேன், இல்லைனா கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா? இப்படி இவங்க பேச சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்கள் காதில் விழுகுது. இந்த மாதிரி தான் இல்லை, நானும் ஜோஷும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். வயன், உனக்கெல்லாம் தேவையா? ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ஸோடைய ஒரே வாரிசு நீ. உன்னோட காலேஜை கூட ஒழுங்காக முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளார கல்யாணங்கிற. அப்பா ப்ளீஸ்பா, இப்போ நான் இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஜோஷ் என் கூட இருப்பான். அவன் வெளிநாடு போயிடுவான்ப்பா, நானும் அவன் கூட போகிறேன். நான் அங்கே போய் என் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்பா. உன்னை ஏன் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது? இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் ஜோஷை கூப்பிட்டு வா, நானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா நான் தான் சொல்கிறேன்ல, அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சி அவன் கேனடா போகிறான், நானும் அவன் கூட போகிறேன். என்னாலலாம் விட முடியாது. அப்படி அவ்வளோதான் இல்லை, உன்னோட முடிவு அவ்வளோதான் இல்லை. உன் அப்பா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற. சரி நீ என்னமோ பண்ணு வாயன், ஆனால் இது எதுக்குமே நான் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அப்பா நீங்கள் இல்லாமல் எப்படிப்பா? ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். ஜோஷோட அம்மா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைப்பா, நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க. வயன், நீ ரொம்ப கேட்குறதுனால கல்யாணத்தெல்லாம் முடி, அதுக்கப்புறமா வந்து உங்கள் 2 பேர்த்தையும் நான் கூப்பிட்டு போகிறேன். கனடாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நான் கூட எடுத்து தரேன், 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ப்பா. இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ வாண்ட் யூர் பிளெஸிங்ஸ் டேட். தேங்க்ஸ் a lot. இட்ஸ் ஓகே மை சாய், உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கும் ஹாப்பினஸ். என் ஹாப்பினஸ்லாம் விட்டுட்டு என்னோடய ஃபேமிலியே விட்டுட்டு உன் கூட ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ ரியலாக டிசர்விங் தானா ஜோஷ்? அப்படி நீ இல்லை அப்படின்னா நான் என் அப்பா கிட்ட சண்டை கூட போட்டிருந்துருக்க மாட்டேன். ஐ would have done what he said to me. நெக்ஸ்ட் வயன் அண்ட் ஜோஷ், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, டைம் ஆகுது. ஏ வயன், ஜோஷ்க்கு கால் பண்ணி பார்க்குறியா? எமிலி, நான் கால் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் தூரமாக போயிட்டு ரிங் போய்கிட்டே இருக்கு, ஆனால் ஜோஷ் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஆச்சு? ஹலோ ஜோஷ், எங்கே இருக்க நீ? நெக்ஸ்ட் நம்ம தான், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்ல, வா. வந்துட்டா? ஜோஷ் எவ்வளோ நேரம் ஆகுது? டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? எம்எல்ஏவும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்பாவும் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நீ அங்கே பண்ணிகிட்ருக்க? இங்கே நிறையா கப்பிள்ஸை பார்க்குறேன் தெரியுமா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா. நிறையா ஆசை வளர்ந்துருச்சு ஜோஷ் இங்கே வந்ததுக்கப்புறமா. ப்ளீஸ் சீக்கிரமாக வாயேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாயன், நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா? என்ன கேட்கணும்? நான் கனடாவுக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன்டி. புரியல ஜோஷ், அப்பா சொல்லியிருக்காருல கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து நானே அனுப்பி விடுறேன்னு. இது கொஞ்சம் சீக்கிரமான ஒரு சுச்சுவேஷனாக போயிடுச்சு, ரொம்ப எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நாங்கள் போகணும் வயன். சரி, உனக்கு அங்கே போகணும் தானே, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும்? ஒரு 2 to 3 days திரும்ப வந்துடுவியா? நான் போஸ்ட்போன் பண்ணுறேன், நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாயன் புரிஞ்சுக்கோ,
நான் திரும்ப வர மாட்டேன். ஜங்கு, இப்போ நீ பாட ஆரம்பிக்கலாம். ஜங்குவா, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா. கண்ணை மூடிட்டு அப்படியே பாடிடு. ஜங்குக், நிறுத்து. உனக்கு ரேப் மாதிரியான ட்ரம்ஸ்லாம் தானே நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். இது என்ன ஒரு மாதிரி லோஃபி டைப்பில் இருக்குது? சார், நீங்கள் அதெல்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணிங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த சாங்கில் என் ஹார்ட் இருக்குது சார். இதுதான் ரைட் சாய்ஸ்னு நினச்சிங்க பாடினேன். ஜங்குக், நாங்கள் சொல்கிறத என்றைக்குமே நீ கேட்டதே கிடையாதுல்ல சார். இப்போ எங்கே போகிறீங்க? டே மச்சான், நாடா இது பிரின்ஸிபல் எந்திரிச்சு போகிறாரு. அதான்டா எனக்கும் தெரில. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி அப்படியே பிரின்ஸிபலை தான் ஃபாலோ பண்ணிட்டு வெளியே போகிறான். சார், இதுக்கு மீனிங் என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியுதா சார்? இதுக்காக என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷத்தை நான் உள்ள இன்புட்டாக கொடுத்துருக்கேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சார். ஜங்குக், நீ பாடினதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலேஜில் இருக்கிற ஃபண்டை வச்சு ஏதாவது பாடுன்னு சொன்னால் நீயா உன்னோட ஹார்ட்டை கிட்டே நீ ஏதோ ஒன்று பாடுற. அப்புறம் எப்படி உனக்கு ஃபண்டிங் கொடுத்து நாங்கள் நிறையா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கூடலாம் பேச வைக்க முடியும்? சார் ப்ளீஸ், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியே பாடுறேன். உனக்கு நிறையா சாய்ஸஸ் கொடுத்தாச்சு ஜங்குக். இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை சார். ப்ளீஸ் சார், சொல்லிக்கிட்டே இருக்கல. ஐயோ, இப்போ என்ன ஆயிடுச்சு சார்? எல்லாத்தையும் வச்சு பழி வாங்குறீங்களா? ஜங்குக், நீ உன் லிமிட்ஸை தாண்டி போயிட்டுருக்க. செக்யூரிட்டி சார், என்னோடய வாழ்க்கை மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ், என் மியூசிக் கிளப் எல்லாத்தோட இன்புட்டும் இதில் இருக்குது. என் மேலே இருக்கிற கோவத்தை அவங்க மேலே காட்டாதீங்க. இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது? வாட் அ டே சார். அவ்வளோதான், இதுக்கு மேலே இப்படி பேசாதீங்க. இங்கேருந்து வாங்க போகலாம். டேய், நான் விடுங்கடா. டேய் ஜங்குகா, டேய் என்னடா நடக்குதுங்க? மச்சான், எனக்கும் தெரிலடா. டேய் சின்சா, போய் அவனை காப்பாத்துடா. எப்படிடா காலேஜில் இருக்கும்ல செக்யூரிட்டி அண்ணாலாம் விட சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்கடா. டேய் ஜங்குகா, டேய் சின்சா, அவனுங்க வேணும்னே பண்ணுறானுங்கடா. நம்மளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறானுங்கடா. நம்மளால் இங்கே இருந்தால் கண்டிப்பாக மேலே போக முடியாது மச்சான். ஜங்குக், உனக்கு 6 months சஸ்பென்ஷன். எப்படி நீ உனக்கு வேணுங்கிறத என்கிட்டேருந்து எடுக்கிறேன் நானும் பார்க்குறேன். சார், ஏன் சார் சாரி சார். அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டான் சார். சாரி சார். நிஜமாலுமே ஜங்குக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான் சார். கொஞ்சம் ப்ளீஸ் அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். நாங்கள் வேறு மியூசிக் எடுத்துகிட்டு வரோம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி காலேஜில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணுறோம் சார். மியூசிக் பண்ணுறோம். நடா ஜங்குகா. டேய், அவங்ககிட்ட பிச்சை எடுக்காதடா, நம்ம பார்த்துக்கலாம். அவன்கிட்ட பிச்சை எடுக்காத. டேய் மச்சான், என்னடா இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை மச்சான். சார் ப்ளீஸ் சார் காலில் கூட விழுகிறேன் சார் ஜங்குகை விட சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், அவங்க 2 பேர்த்தையும் விடுங்க சார். டேய் என்னடா கேங்காக வந்து கேட்டிங்கன்னா சரி நான் அப்ரூவல் கொடுத்துருவேண்ணா. அவன்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? காலேஜில் எப்படி தான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அதுவும் பிரின்ஸிபல் கிட்ட. அவன் அப்படிலாம் பண்ணுறான். அப்புறம் எப்படி இவனை நம்பி காலேஜோட ஒட்டுமொத்த ஃபேஸாகவும் இவனை வைக்கிறது? ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டலாம் இவனை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி விடுறது? இவன் பேரை காப்பாற்றுவானா? எனக்கு நம்பிக்கை இல்லை. இவனே கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான். டேய், என்னைக்காவது காலேஜுக்கு கரெக்டான கோடில் வந்திருக்கியா? கை ஃபுல்லாக டேட்டு, நிறையா பியர்சிங் வேறு.
பார்க்குறதுக்கு படிக்கிற மாதிரியா இருக்க? வேணாம், நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, நானும் விட்டுட்டேன். என்னை பற்றி ஏதாவது இதுக்கப்புறம் பேசின சார் வேணாம் அப்படின்ட்டு எங்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேறு அவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸோடு அங்கே நின்றுட்டுருக்கான். அவனை வெளியே தூக்கி போடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் டே ஜங்குகா, டேய், ஐயோ சார் ப்ளீஸ் சார். சொட்ட தலைவன் டோரை வேற க்ளோஸ் பண்ணிட்டானே. டே மச்சான், டே டேய் டேய் விட்றா, அத்தா விட்றா. கொடுக்க மாட்டிங்களே, எப்படி கிடைக்குமோ அப்படி நான் பார்த்து நானே எடுத்துக்கிறேன். டே மச்சான், என்னடா அதெல்லாம்? டேய் போடா. டேய் என்னடா சின்ஸ் அவனையே இப்படி போன்னு சொல்கிற? மச்சான், நீ இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நாங்களும் இருக்கோம். டேய் பார்த்தா அவனும் வந்து நிற்காதீங்க, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். இப்போ என்ன சொல்கிற ஜோஷ்? எனக்கு ஒன்றுமே புரியல. வயன், இவனை லவ் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆனால் நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த மேரேஜ் பற்றி. என்கிட்ட எப்போ பேசினாலும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிறது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வேறு வழி தெரில, நானும் ஓகேன்ட்டேன். பட் ஆனால் எனக்கு இந்த ஜாப், இந்த கரியர் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உனக்கு தெரியாதுல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெக்கிறதுல மட்டும்தான் ஆசை இருக்கு. என்ன பண்ணுறது? போடி, ஹாப்பியாக உன்னோட லைஃப் வாழு. ஜோஷ் 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 கால் கட் பண்ணாத ஜோஷ். வயன் என்னாச்சு? ஜோஷ் எங்கே இருக்கானா? இப்போ எதுக்கு அழுகிற? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. வயன் என்னாச்சுன்னு சொல்லு வயன். அப்பா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் அப்பாவை நோக்கி தான் ஓடுறீங்க. அவர் கார்லேருந்து வெளியே எந்திரிச்சு வந்திருப்பாரு. அங்கே மழை நல்லா பெய்யுது. நீங்கள் அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. வயன் விட்டுட்டு போயிட்டானா? ஆமாப்பா, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்ப்பா. அவனுக்கு முக்கியமானது அவன் கனடா போகிறது தானா? அவனை விட்டுட்டு. வயன், இட்ஸ் ஓகேம்மா, விடு. எமிலி, அங்கிள் பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போகணும்ல, நீயும் வா. நான் ஒன்று விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வா. எனக்கு என்னால் நம்பவே முடியலப்பா. வயன் ப்ளீஸ்மா, ப்ளீஸ் அழுகாது. ஐயோ வயன், அங்கிள் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல். எமிலி இவ்வளோ ஃபஸ்ட்டு பின்னாடி. ஓகே அங்கிள் அப்படின்ட்டு 2 பேரும் ஃபாஸ்ட்டாக அவங்கள பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு எமிலியும் வந்து பேக் சீட்டில் படுத்துக்கிறா. போலால. வயன் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் வயன், கண்ணு முடிச்சு பாரு வயன் ப்ளீஸ் வயன். என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகினவன நான் சும்மாவே விட மாட்டேன். அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அங்கிள் ஹாஸ்பிட்டல். இவன் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் ஜோஷ் இப்படி பண்ணா? என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகினவன நான் இப்போவும் சொல்கிறேன், சும்மா விட மாட்டேன். சார் சீக்கிரமாக ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வாங்க. இவங்களுக்கு என்னாச்சு? என் பொண்ணு சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சீக்கிரமாக ஐசியூ வார்டுக்கு தூக்கிட்டு போகணும். நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வயன் ரெக்கவர் சூன்ரி, கெட் வெல் சூன். அங்கிள் நான் அங்கேயே இருந்து வயனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு போகிறேன். எமிலி வேணாம், உங்கள் வீட்டில் தேடுவாங்கல்ல, உன் வீட்டுக்கு போ. அங்கிள் வயன் அங்கிள் எப்படி அங்கிள்? நீ போன்னு சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். நான் சேஃபாக வீட்டுக்கு போயிடுவேன். வயனுக்கு மட்டும் என்னாச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் எமிலி, நீ போ. சரி அங்கிள். ஜோஷ் என் காலேஜில் ஒரு சீனியர் என் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தான்.
நானும் போக போக அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என் அப்பாவோட வெல்த்துக்காக தான் அவனை லவ் பண்ணாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரிய வருது. என் அப்பாவுக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவாய்ட் பண்ணான். நான் கனடா போகணுன்னு சொன்னான். கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கலான்னு சொன்னேன். அப்போயாச்சும் என் அப்பா ஒத்துக்குவாருன்னு நினச்சான். ஆனால் இல்லை, என் அப்பா அப்போ கூட ஒத்துக்கலை. அதனால என்ன விட்டுட்டு கனடாக்கு தனியாக ஃப்ளைட்டில் ஏறிட்டான். மேபி என்னை விட ரொம்ப வெல்த்தியான அப்பா இருக்கிற ஒரு பொண்ணவன் பார்த்துருப்பானோ என்னவோ. வயன் 1 வீக் ஆகுதுடி, ப்ளீஸ் காலேஜ்க்கு வாயேன். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து எக்ஸாம்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, படிக்கணும்ல. எனக்கு தெரியல எமிலி, என்னால் வர முடியுமான்னு. வயன், நீ இப்படி பூமர் மாதிரி பேசுகிறத நிறுத்துறியா? எவ்வளோ சந்தோஷமாக இருப்ப நீ. உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்துக்கோ. அப்புறம் நீ இல்லாமல் கிளாஸஸ்லாம் ரொம்ப போர் அடிக்குதுடி. நம்ம ப்ரொஃபஸர்ஸ்லாம் நம்ம எப்படி கலாய்ப்போம் சொல்லு. அது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தனியாக உட்கார மாதிரி ஃபீல் ஆகுது. நீ இல்லாமல் லைஃபே போர் அடிக்குது. அதனால நீ என்ன பண்ணுற, சீக்கிரமாக வர. எம்எல்ஏ உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு எங்கே பாரு, நீ வர, அவ்வளோதான். வரேன். டேய், அவன் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. ஒரு வாரமாக காலேஜ் வராமல் என்னடா பண்ணிகிட்ருக்கான் இவன் இங்கே, அதுவும் இந்த பப்குள்ளார. சுத்தமாக பிடிக்கலடா. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை கூப்பிட்டுட்டு வரணும்டா. அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். டே கிறிஸ்டி, வா உள்ளே போகலாம். சின்ஸும் கிறிஸ்டியும் அப்படியே ஒரு பப்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா ஜங்குக்கு அவன் நல்லா குடிச்சிட்டு அப்படியே ஒரு சோஃபாவில் உட்கார முடியாமல் உட்காண்ட்ருக்கான். நினச்சேன்டா எங்கே தான் இருப்பான்னு. டே ஜங்குகா, வாழ்ந்துரி போகலாம். யாரா நீங்களா? போடாடி, எதுக்கு தான் சொன்னேன் தலைகால் புரியாமல் குடிக்காதுன்னு. கேட்குறியா? என்னைக்கிடா நீ கேட்டுருக்க? நீ வா, எந்திரி, நம்ம போகலாம். டேய் விடுங்கடா, நான் வரல. என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேனோ அது எதுவுமே கிடைக்கிறது கிடையாதுடா. என் அப்பா அம்மா 2 பேருமே என் கூட இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்பில் இந்த மியூசிக் மூலியமாக இந்த காலேஜுக்குள்ளார வந்தா மியூசிக்கும் என்னை கடைசியில் கை விட்டுருச்சு. அப்புறம் எதுக்குடா நான் உயிரோடு இருக்கணும்? டே மச்சான், உன்னை சப்புன்னு ஒன்று வரைய போகிறேன். நாங்களாம் என்ன செத்து போயிட்டோமா? உயிரோட தானே இருக்கோம். டேய் பிரின்ஸிபல் தாலி அவன்லாம் என்னடா, வேறு எவனாவது பார்த்துக்கலாம்டா. நீ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு போ. நீயே போய் உன்னோட பாட்டெல்லாம் அவனுக்கு கேட்கவே. அப்புறம் என்ன, உன் பாட்டை கேட்டானுங்கன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் எவனாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவானுங்க. ஏய், என்னை பார்த்தா அவனை எப்பட்றா தெரியுது? நீ ஓலு போகிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற மாதிரியா? அந்தளவுலாம் குடிக்கலடா. டேய் சின்ஸா, எங்க வாவேன், ஒரு விஷயம் சொல்லவா? அத்தனை நம்மகிட்ட காசு இல்லைடா. காசும் இல்லை, ரிச்சான பேக்ரவுண்டும் இல்லை. அப்புறம் எப்படிரா உள்ள விடுவானுங்க? என் மயிறு பார்த்து விடுவானுங்களா? டேய் போடா. டேய் மச்சான், தான் சொல்கிறேன்ல, வாடா. அதுக்குன்னு எப்படியே குடிச்சிக்கிட்டு பப்பா சுற்றிட்டு இருந்தா எல்லாமே சரியாக போயிடுமா? வான்னு சொன்னேன். டேய் நான் விடுங்கடா. அவனை தூங்குங்கடா. டேய் கிறிஸ்டி, வா நம்ம போகலாம். ஏன் ஜங்குக்கா நான் இப்படி பண்ணீங்க? குடிக்காதீங்கண்ணா. உங்கள் பேஷன் உங்களை விட்டு எங்கேயும் போகல, அது உங்கள் கூடயே தான் இருக்கும். நான் வேறு யாராவது ப்ரொடக்ஷன்ஸை பார்த்துக்கலாண்ணா, விடுங்க. டேய் அண்ணா விடுங்கடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது. நடக்கலையான்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ மூடிக்கிட்டு வா. டேய் ஐயே, நான் இவர் வாந்தி எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேண்ணா. டேய் ஆத்தா, நினச்சேன்டா உன்னால் கொஞ்ச நாள் கூட சீரியஸாக இருக்க முடியாதுல்ல. ஐயோ, என்னை இப்போ ரெஸ்ட் ரூம் வேறு கூப்பிட்டுட்டு போகணுமா? டேய் தண்ணி வேணும்டா, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஐயோ டேய், ஷூ அங்கேயே வச்சிட்டான்டா. ஐயோ வேக்
நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா, நான் வெளியே போகிறேண்ணா. டேய் தனியாக விட்டு போகாதடா, என்னை எப்படிடா நடக்க வைக்கிறது இப்படியே? டேய் வாடா. கருமோ ஸ்மெல்லு வேறு தாங்க முடியல. எவ்வளோ நாள் குடித்தானோ தெரில, புரட்டி போட்டு இப்படி வாந்தி எடுக்கிறான். வாடா டேய். டேய் சின்சா, நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு நடக்காதாடா. மச்சான் நடக்கும். நாளையிலேருந்து காலேஜ் வரப்பாரு. அதான் அந்த தாய் 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானே. அதனால் கிளாஸஸ் தானே அட்டன் பண்ண முடியாது. உட்காந்து கிளப்பில் ப்ராக்டிஸ் பண்ணலாமே. அதுக்கப்புறம் மியூசிக்கை தொடவே மாட்டேன்டா. கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு நான் இதுக்கு இவ்வளோலாம் ஏங்கணுமா? மச்சான், இப்படியே பேசிக்கிட்டு இருந்த செத்துருன்னு விட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. எவ்வளோ நாள் உன்னை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது அந்த மியூசிக் தான். அதை என்னைக்கு விட்டுறாதுடா. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை இங்கே சின்சு கிறிஸ்டி அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வயன் உனக்கு இப்போ தான் காலேஜ் போகணுங்கிற நினப்பே வருதா? அப்பா அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் வருதுப்பா, அதுக்காக வச்ச போகணும்ல. வயன் எனக்கு புரியுது. நான் வேணா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரவா? இல்லைப்பா, எம்எல்ஏ அவளோட டுபாக்கர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நான் அதுலேயே போய்க்கிறேன். நான் வேணா ஒரு நியூ ஸ்கூட்டி வாங்கி தருவேன் உங்கள் 2 பேர்த்துக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போலாம் நீ என் கூட வரதுக்கு கூட யோசிக்கிற. ஒயின் ஸ்கூட்டி வாங்கி தந்தா எம்எல்ஏயும் நல்லா ஓட்டுவாள்ல. அப்பா அது அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. அந்த ஸ்கூட்டி அவங்க அம்மாவோடதுப்பா. எம்எல்ஏக்கு அது ரொம்ப ரொம்ப எமோஷ்னல். அதனால் அவள் அது யாருக்கும் கொடுக்க மாட்டா. வேறு எந்த புதுசையும் ஓட்டவும் மாட்டா. வயன் சீக்கிரமாக வெளியே வாடி, நான் வந்துட்டேன். அப்பா அவள் வந்துட்டா, போயிட்டு வரேன். வயன் சாப்பிட்டுட்டு போமா? இல்லைம்மா, டைம் ஆகிடுச்சுல்ல. சரி இந்த ஆப்பிளாச்சும் அப்படியே சாப்பிட்டுட்டு போ. சரி கொடுங்க. அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த ஆப்பிளை கையில் வாங்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி போகிறீங்க. வயன் சீக்கிரமாக கேட்டை தோற. வா டைம் வேறு ஆயிடுச்சு. ஆல்ரெடி லேட்டாக வந்துட்டேன். சாரி பேபி. நான் ஆசைப்பட்ட எல்லா லவ்வும் எனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போவுமே சிங்கிளாக இருக்கேன். வயன் என்னைக்காச்சும் நம்ம கிளாஸில் நான் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறத பார்த்துருக்கியா? இல்லையே. ஏன்? நீ வேற வரலையா? நீ காலேஜ் வந்து அப்படியே தாறுமாறாக நோட்ஸ் எடுப்ப. நான் அப்படி இல்லை. ஆனால் உனக்காக நீ வந்தால் உனக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக எத்தனை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா? எம்எல்ஏ நிஜமாலுமே வா? ஆமாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைனல்ஸ்க்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம் இல்லை? சரி சீக்கிரமாக போகணும்ல. ஆமாம் வயன். ஐயோ அதை வேற ஞாபகப்படுத்துறியா? சரி இரு, இந்த ஸ்கூட்டி வேற ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. அதான் தெரியுமே. எப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே அந்த வியூஸ்லாம் ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜங்கு. மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இவெல்லாம் வரவே மாட்டான்னு நினச்சேன்டா. பிரின்ஸிபல் சார்கிட்ட அப்படி அடி வாங்கினால. பார்த்து ரொம்ப நாள் ஆகுதாண்டா செய்யுது. நான் அல்லாத நேரம் பார்த்து நிறையா கொம்புங்க முளைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். டே ஆமாம் மச்சான், அந்த கொம்பில் ஒன்று தான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கு. டேய் நாடா சங்குக்கு வராத நேரம் ரொம்ப ஆடினீங்கள. டேய் செஞ்சா, நீ தான் அவங்ககிட்ட இப்போல்லாம் சொல்லிகிட்டு இருக்கியா? மச்சான் அவெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னைக்கா இருந்தாலும் நீ போனதுக்கப்புறமா எவனாவது ஒருத்தவனோட பொசிஷன்லேருந்து இந்த காலேஜை ரூல் பண்ணி தானே ஆகணும். அப்படியா? நானும் போகலையே. நான் போனதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ ஆடுங்கண்ணா. டேய் பாஸ்கெட் பால் டீம் மேட்ச் வேறு இருக்குடா, வரியா? அதான் பண்ணோண்டா. நடா செஞ்சா போடுவோமா? வயன் சீக்கிரமாக வா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இன்னைக்கு. ஐயோ ஏன் நம்ம இவ்வளோ லேட்டாக வந்தோம்? அதுவும் நீ ஃபர்ஸ்ட் டைம் வர 1 வாரம் கழிச்சு. வயன் சீக்கிரமாக வா. எம்எல்ஏ என்னை விட்டுட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடாத. ஐயோ எம்எல்ஏ நில்லு. டேய் வாங்கடா ப்ளே கிரவுண்டுக்கு போகலாம். அவள் போய் டீம் பிரிச்சுக்கலாம். மச்சான் நான் உன் டீம்டா. அண்ணா நானும் உன் டீம் தான், கிறிஸ்டியா மறந்துடாத. சரிடா, அதெல்லாம் 4 டீம்ஸாக போட்டு விளையாடுவோம். வாங்கடா.
அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் ஓட முடியாமல் ஓடி வந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இருந்தா ஜங்குக்கு அவன் அப்படியே உங்கள் ரைட்டில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிற மாதிரி வந்திருப்பான். ஐயோ எம்எல்ஏ நில்லு இப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே ஓடி இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அவன் உங்களை பார்த்து இருந்திருக்க மாட்டான். நீங்கள் வந்த ஸ்பீடில் அப்படியே மோதி நீங்கள் கீழே விழுக போகிறீங்க. ஏய் பார்த்து அப்படின்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். சாரி, ஐம் ரியலி சாரி. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவனும் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். ஓகே பார்த்து சேஃபாக போ. நல்ல வேலை மோதி இருந்தேன்னா அவனோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. அண்ட் தென் தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் திரும்பவும் அப்படியே அவள் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. இங்கே அவன் ஜங்குக்கு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். டே மச்சான், உனக்கு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் கிட்டேருந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டே இருந்தல, இப்போ போகிறாள். இவ பேர் தான் வாயன். இவளோட அப்பா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட சிஇஓடா. இவனால் நம்மளுக்கு நிறையா நல்லது நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படியா? இவ பேர் வாயனா? சரிடா, அது அப்புறமேல் பார்த்துக்கலாம். அவள் யாருன்னு அதுக்கப்புறமா தேடிக்கலாம். இப்போ வாங்க போய் பாஸ்கெட் பால் விளையாடுவோம் அப்படின்ட்டு இவன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ப்ளே கிரவுண்ட்குள்ளார போகிறான். நீங்கள் இங்கே எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன வாயன், யூ ஆர் தி டாப்பஸ்ட் ஆஃப் தி கிளாஸ், ஸ்டில் யூ கான் கம் ஏர்லி. என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் எமிலி, வாட்ஸ் வித் யோர் மேட்டர்? மேம் நத்திங் மேம், காட் ஸ்டக் இன் தி டிராஃபிக். எப்போ பார்த்தாலும் எப்பயுமே இதே எக்ஸ்கியூஸ் தானா? யூ கேன் டெல் சம்திங் எல்ஸ்னா. கம் இன்சைட், டோன்ட் டிஸ்டர்ப் தி கிளாஸ், ஓகே? கோ அண்ட் சிட் ஃபாஸ்ட். ஓகே மேம் அப்படின்னு நீங்கள் 2 பேருமே போயிட்டு உங்களோட டெஸ்கில் உட்காடுறீங்க. இந்த டெஸ்க்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமாம், நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் வாயன். நீங்கள் இல்லை. ஹே, இங்கே என்ன ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு? அது வயன். நீங்கள் உங்களோட டெஸ்கில் ஜோஷ் அண்ட் வயன் அப்படின்ட்டு எழுதிட்டு அப்படியே ஹார்ட் போட்டு வச்சுருப்பீங்க. அது அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கின மாதிரி இருக்குது. அது மேலே யாரோ வேணும்னே எரேஸ் பண்ண மாதிரி. நீங்கள் அப்படியே எம்எல்ஏ முறைச்சி பார்க்குறீங்க. சாரி வயன், இந்த மாதிரி மெமரிஸ்லாம் உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. நீ கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இப்போ தான் இருக்க. திரும்பவும் இதெல்லாம் உனக்கு வந்துட்டா எம்எல்ஏ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எனக்கும் இப்போ இது நல்லதுன்னு தோணுது. தேங்க்யூ. ஐயோ நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவள் ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. டேய் ஜங்குக்கு, எப்போ பார்த்தாலும் நீ தான் ஜெயிக்கணும்னு நினைப்பியா? டேய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பொறாமையில் பேசுறியா? அப்படிலாம் இல்லை. அவனுக்கு அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கோ அவன் தான் இப்போல்லாம் ஆடினா ஜெயிப்பான். உனக்கு அது இல்லைன்னு பார்த்தாலே தெரியுது. கிளம்பு. அடுத்த டைம் டீம் நல்லா பெருசாக கூப்பிட்டு வா. என்ன மச்சான், இந்தாடா தண்ணி குடி, எனக்கு மாஸ் பண்ணிட்டடா. அந்த ரிங்கை பிரின்சிபல் தலை நினச்சியா? மாஸ் பண்ணிட்டடா. ரிங்கே உடஞ்சி கீழே விழுகிற அளவுக்கு அத்தனை கேர்ள்ஸு. யப்பா டேய் அல்லுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேய் அதான் கேம் முடிஞ்சில, கேன்டீன் போவோமா? பசிக்குதுடா. ஆமாடா, நானும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. எதுக்கு நான் நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க? டே கிறிஸ்டி, அப்போவா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கேன்டீன் போவோம். அதான் மச்சான் கரெக்டாக இருக்கும். நீ சாப்பிடாம எதுக்கு இருக்கேன்னு கேட்குறோம். வாடா, என்ன வேணுமே வாங்கிக்கோ. எம்எல்ஏ, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இப்போ நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆமாம் வயன், இதை பற்றியே பேசிட்டு அதுவும் கேன்டீனில் வேண்டாமே. ஆமாம்ல, நான் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சூடாக ஒரு கப் டீ வேணும் வயன். அப்புறம் நீ எப்பயுமே காஃபி தானே குடிப்ப? 2த்தையும் வாங்கிட்டு வரையா? நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், எனக்கு சுத்தமாக முடியல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். சரி, என் பேக்கை பார்த்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
சரி ஒயன், கொஞ்சம் சீக்கிரமா. ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டீ ஒரு காஃபி. வேறு ஏதாவதா மேம்? இல்லை இல்லை, இது போதும். ஓகே மேம். டே, எனக்கு உடம்பெல்லாம் வேகுதுடா. நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமாம் மச்சான், எனக்கும் அப்படி தான் இருக்கு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி மேட்ச் அவ்வளோ சூடாக இருந்துச்சு. லடா கிறிஸ்டி. ஆமாண்ணா, செம்ம சூடாக இருந்தது. மாஸ் பண்ணிட்டேண்ணா ஜெயி. ஆமாடா, எனக்கு நானும் நினைக்கல எவ்வளோ சீக்கிரமாக ஜெயிப்போம் அப்படின்ட்டு. சீக்கிரமாக ஜெயிச்சிட்டோம்ல. ஒரு மேட்ச்சு அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஆச்சு போகும். ஆனால் இந்த டைம் நம்ம 20 minutesலேயே முடிச்சிட்டோம். டே மச்சான், ஆப்போசிட்டில் இருந்தவனுங்கெல்லாம் டம்மிடா, எல்லாம் டூமாங்கோலிங்க. அதனால தான். டேய் ஆமாடா. இப்படி பேசிட்டு ஜங்குக்காவன் அவனும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு தான் அந்த சைடு வந்திருப்பான். மேம், யுவர் ஆர்டர். தேங்க்யூ. அப்படின்னு நீங்கள் ரெண்டுத்தையும் கையில் பிடிச்சிட்டு திரும்பினா ஜங்குக்கு அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்திருப்பான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்து பயந்துட்டு அப்படியே டீயை கீழே கொட்டிடுறீங்க. அந்த பயத்தில் காஃபியும் கீழே கொட்டிடுறீங்க. ஏய் பார்த்தா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பியா? ஓ சாரி, உங்கள் ட்ரெஸ்ஸில். ஏய், இப்போ யார் இதை க்ளீன் பண்ணி தருவா? ஐயோ. டே மச்சான், ஓகே தானே? சூடு ஏதாவது பட்டுருச்சாடா? டேய், தானே எல்கேஜி பையனா, சூடு ஒன்றும் அவ்வளோ அதிகமாக இல்லை. இப்படி தான் எப்போ பார்த்தாலும் வந்து என்கிட்ட மோதிக்கிட்டே இருப்பியா? இல்லை, ஐம் ரியலி சாரி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நீங்கள் வேணும்னா உங்களோட ஷர்ட்டை கழட்டி கொடுங்களேன், நான் உங்களுக்கு வைப் பண்ணி கொண்டு வரேன். அது வரைக்கும் என்னத்தை போடுறது? உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி தெரியா போட்டுட்ருக்கியா? ஏய், பேசிகிட்டே இருக்கேன், போகிற? ஏய், என் கையை விடு. ஏய், உன்னால் தான் ஏதாச்சு. எனக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தந்துட்டு போ, இல்லை அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போ. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இல்லைனா உங்கள் ட்ரெஸ்ஸும் நீங்கள் கழட்டி தர மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்ண முடியும்? என் கையை விடுங்க. என்னை நீ செம காண்டேத்திட்ட வயன். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது தெரியும். அவங்க சொல்லும்போது உன் பேர் சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. உங்கள் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சின்னு மட்டும்தான் சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? இப்போ தானே இம்பார்ட்டண்ட்டா? இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறீ? மச்சான் விட்றா, என்னடா பண்ண முடியும்? அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல, தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க, விடு. இப்போ நீ போகலாம், எங்கேயாவது போ. ஓகே. எதுக்குடா அவளை விட்ட? மச்சான், உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா? உனக்கு தான் தெரியும்ல, வயனாவை பெரிய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட அப்பா, அவங்களோட தேவை உனக்கு இருக்குது. நீ எப்படியாச்சும் அவ கூட க்ளோஸ் ஆகிட்டனா அவங்க அப்பா இல்லை, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு டைம் இருக்கும். அப்புறம் நீ உன்னோட சாங்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் கேட்கலாம். ஏன்டா இப்படி எல்லாம் மிஸ் பண்ணுற? ஆனால் எனக்கு செம காண்டாகுதுடா. அவள் எப்போ பார்த்தாலும் என் மேலே மோதிக்கிட்டே இருக்கா. சரி விடு. எக்ஸ்கியூஸ் மீ, 3 பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம். என்ன ஃப்ளேவர் சார்? சாக்லேட் ஃப்ளேவர் போதும். மச்சான் எனக்கு ஸ்ட்ராபெரிடா. அவனுக்கு ஸ்ட்ராபெரி கொடுத்துருங்க. ஓகே சார். டேய், வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வயனோட டெஸ்க்குக்கு போகலான்டா. டேய் எதுக்குடா? நம்ம தனியாக போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்டா. போகலான்டா, அவகிட்ட நல்லா பேசி பழகணும்ல. வயன் என்னாச்சு? டீ காஃபி எங்கே? எம்லி அது இப்போ எதுக்கு இப்படி உனக்கு மூச்சு வாங்குது? என்னாச்சு வயன்? அது ஒன்றும் இல்லை. நான் காஃபியும் டீயும் கொட்டிட்டேன். என்ன சொல்கிற? கொட்டிடியா? அப்போ வேறு வாங்கிக்கலாம்ல, அதுக்கே நீ இவ்வளோ நர்வஸ் ஆகுறா? அதுவும் ஒருத்தவங்க மேலே கொட்டிட்டேன். அவங்க என்னை பிடிச்சி எவ்வளோ திட்டினாங்க தெரியுமா? என்னது, உன்னை பிடிச்சி திட்டினாங்களா? அது யாருன்னு சொல்லு, நான் போய் கேட்குறான். அதெல்லாம் நீ போய் கேட்க வேணாம், நான் இங்கேயே வந்து நிற்கிறேன். ஜங்குக் சீனியர் நீங்களா? உனக்கு இவங்களை தெரியுமா எம்லி? தெரியுமே வயன்.
இந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. இவர் மியூசிக் கிளப்பில் இருக்கார், நல்லா பாடுவார், ஈவெண்ட்ஸ்லலாம் இவர் ரொம்ப மாஸ் தெரியுமா, ரொம்ப ஃபேமஸ். ஜங்குக் சீனியருக்கு ஒரு ஐடல் ஆகணுங்கிறது தான் அவரோட ஆசையும் கூட. என்னோட இன்ட்ரடக்ஷன்லாம் போதும், இப்போ உட்காந்து சாப்பிடுவோமா? நீங்கள் எதுக்கு எங்கே உட்காண்ட்ருக்கீங்க? ஏய், உன் பேர் எங்கே எழுதியிருக்கா? வந்து உட்காரக்கூடாதா என்ன? நீ வேறு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட. இப்போலாம் எங்கே பார்த்தாலும் நான் வந்து மோதுற. அதுக்கு ரீசன் கேட்கணும்ல, அதனால தான் இங்கே வந்துட்டோம். டேய் உட்காருங்கடா. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் சும்மா சொல்கிறான். வயன், எதுவும் மனசில் வச்சுக்காத, உட்காரு. வயன் நீ உட்காரு, நான் போயிட்டு திரும்ப ஆர்டர் சொல்லி வாங்கிட்டு வரேன். வரேன் அப்படின்ட்டு எமிலி அங்கேருந்து போயிடுறா. சரி சொல்லு, எதுக்கு நான் மோதிக்கிட்டே இருக்கு? அப்படின்ட்டு ஜங்குக் அவன் உங்ககிட்ட க்ளோஸப்பாக வந்து கேட்குறான். எனக்கு ஒன்றும் உங்களை மோதுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் இதுக்கு உங்களை தேடி மோதணும்? அதுதான் நானும் கேட்குறேன். நான் எங்கே இருந்தாலும் நீ மோதிக்கிட்டே இரு. அப்படி என்னை செட்யூஸ் பண்ணுன்னு பார்க்குறியா? செட்யூஸா? உங்களையா? காமெடி பண்ணாதீங்க. என்னை பார்த்தா உனக்கு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னது அப்படி இருந்தது. எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம். நான் எதுவுமே நினச்சலாம் உங்ககிட்ட அப்படி மோதலை. எனக்கு காலையில் நடந்ததும் இப்போ நடந்ததும் எல்லாமே ஒரு ஒரு இன்சிடெண்ட் தான். அது மைண்டில் போட்டுக்காதீங்க. ஐம் ரியலி சாரி. சரி விடு, அதான் சாரி கேட்டல, அப்புறம் எவ்ரி திங் இஸ் ஃபைன். டே மச்சான், 10 முடிஞ்சு, நான் இன்னொன்று வாங்கிட்டு வரேன். நோ, எனக்கும் ஒன்றுண்ணா. பார்த்தா டேய், நீ கிளாஸ்க்கு போக மாட்டியா? எங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. உடனே என்னடா நீ போக மாட்டியா? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். ஆமாம், நீ என்னோடய கிளாஸ் தானே. உனக்கு தெரியுமா என்ன? தெரியாதுன்னு நினச்சேன். அப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் முன்னாடி போய் உட்காந்துருப்பியே, அதனால தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்க. அன்றைக்கி ஒரு நாள் ப்ரொஃபஸர்கிட்ட ரொம்ப கேவலமாக திட்டு வாங்கிட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போ தெரியும் ஒன்று. ஏண்டா டேய், அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி இப்படி பல்பு வாங்கியிருக்கியா நீ? அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எங்ககிட்ட கூலாக சுற்றிட்டு இருந்திருக்க. சரி இருறா, போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். நானுக்குண்ணா. ஏன் வயன், எல்லாத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துகிறேன்? அதுக்காகலாம் நான் சொல்லலை, சும்மா நார்மலாக தான். சரி பரவாயில்ல விடு, ஓகே. இது என்ன? அது என் டைரி, அது மட்டும் எடுக்காத. எடுக்காதையா? சாரி, எடுக்காதீங்க. எடுக்காதுன்னு சொல்லிட்டேல, அப்போ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் கவிதைலாம் எழுதி வச்சிருக்கா. யார் நினச்சி எழுதி வச்சிருக்கா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அது என்கிட்ட கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஜங்குக் அப்படியே அந்த டைரியை எடுத்துகிட்டு அப்படியே மேலே எழுந்திரிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பேஜஸை டேர்ன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு அவன் பக்கத்தில் போயிட்டு, அதான் சொல்கிறேன்ல, என் டைரியை கொடுங்க ஜங்குக், என் டைரியை கொடுங்க ஜங்குக். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி உங்களால் இதை தொட முடியுது? நீ கொடுங்க. எர்ரி, படிச்சுட்டு தரேன். இதுக்கே நீ இவ்வளோ துள்ளுற? வேணான்னு சொல்கிறேன்ல, கொடுங்க கொடுங்கன்னு சொன்னேன். இப்படி நீங்கள் அப்படியே அவனை துரத்திட்டு போகிறீங்க. ஜங்குக் அவன் கேஷுவலாக பேக்கில் போயிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு பாயிண்டில் ஜங்குக் அப்படியே உங்களை திருப்பி அந்த வாலில் பின் பண்ணிட்டு, அதான் படிச்சுட்டு கொடுக்குறான்னு சொன்னால, அப்புறம் என்ன? இப்போ என் டைரி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? பரவாயில்லையே, இந்த டைரியில் உன்னோட ஃபேரி பிரின்ஸ் தான் இருப்பான் போல். நிறையா கவிதை எழுதி வச்சிருக்கிய. யாருக்காக? அது உங்களுக்கு தேவையில்லாதது ஜங்குக், அதை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன்ல. சரிடி, இருந்தா நான் இதுக்கு உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான்? பரவாயில்ல, நல்லா எழுதுறேன். நீங்கள் அவன்கிட்ட இருந்து டைரியை வாங்கினதுக்கப்புறமா
அந்த பேஜஸ்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாமே நீங்கள் ஜோஷ் நினச்சி தான் எழுதுனது. உங்களுக்கு அப்படியே மெமரிஸ் ஹிட் ஆகுது. அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுது. ஜங்குக்கு உடனே உங்களோட வேஸ்ட்டை பிடிச்சிட்டு, ஏய் நீ ஓகேயா? ஆ ஆ ஓகே தான், தள்ளுங்க. ஏ உனக்கு என்ன ஆச்சு? சடனாக ஒரு மாதிரி பண்ணுற, அப்புறம் தள்ளுங்கங்கிற, கோவப்படுற. நீ எப்பயுமே இப்படி தானா? நான் எப்பயுமே இப்படிலாம் இல்லை. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது எதுக்கு உங்களுக்கு? நீ சொன்னால் ஹெல்ப் பண்ணலாம். எப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காது. அப்புறம் உன் டைரியை பார்க்கும்போது கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது, அதனால தான் எடுத்து படித்தேன். மற்றபடி எதுவும் கிடையாது. என்னோடய ட்ரெஸ்ஸில் டீ கொட்டினேன்ல, அந்த கரை இன்னும் இருக்குது. அதுக்கு இது சரியாக போச்சு. அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவீங்களா? ரிவெஞ்ச் எடுத்தீங்களா? ரிவெஞ்சா? நான் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா என் கையில் ஐஸ்கிரீம் தான் இருந்தது, அதை உன் மேலே கொட்டியிருக்க மாட்டேனா? அப்படி பண்ணனாடி? பண்ணலை. நீங்கள் எப்பயுமே அப்படி தானா? எப்படி? இல்லை, பேசும்போது இப்படி க்ளோஸ்அப்பாக வருது. அப்படி கிடையாது, மேபி அப்படி தான் அப்படின்ட்டு அவன் ஸ்மோக் பண்ணிட்டே சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் போய் அந்த சேரில் உட்காந்துக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த பையன் யாரா இவன் சடனாக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. வயன், உன்னோட காஃபி இந்தா குடி. டேய், எத்தனை ஐஸ்கிரீம் டப்பாடா முக்குறீங்க? மச்சான், உனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன்டா, இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ் எமிலி. வயன், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? ஒரு வாரமாக காலேஜ் வரல? அது வயன், நீயும் காலேஜுக்கு ஒரு வாரமாக வரலையா? நம்ம ஜங்குக்கும் ஒரு வாரமாக காலேஜுக்கு வரல. ஓ அப்படியா? அது ஒன்றும் இல்லை, என்னமோ இருக்கு, அதனால தான் நீ காலேஜுக்கு வரலன்னு எனக்கு தெரியுது. எமிலி, உனக்கு தெரியுமா? அது ஒன்றும் இல்லை வயன், அவன் ரொம்ப நாளாக லவ் பண்ண பையன் கடைசி நேரத்தில் விட்டுட்டு போயிட்டான், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். எமிலி, இப்போ யார் ஒன்று இதெல்லாம் சொல்லணுன்னு சொன்னா? வயன், அவன் நம்ம கிளாஸ்மேட் தானே. நான் உன்கிட்ட சொன்னேனா சொல்லுன்னு? நீ ஏன் நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேணாம், நான் போகிறேன். என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்வளோ கோவப்பட்டு போகிறா? என் கையை விடுங்க. எப்போ பார்த்தாலும் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டான். அப்போது அந்த டைரியில் எழுதிருக்கிறது எல்லாமே அவனை நினச்சி தான் எழுதுனியா? அது எதுக்கு உங்களுக்கு? என்னோடய பர்சனல் விஷயத்துலலாம் தலையை விடுறது முதல்ல நிறுத்துங்க, சரிங்களா? அப்புறம் என்னை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம். டே மச்சான், என்னடா வயன் இப்படி கோச்சிக்கிட்டு போகிறா? வயன் ப்ளீஸ் டி, சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஐயோ இவ வேற இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா. வயன் இறி, நான் வரேன். டேய், அவளுக்கு ஒரு ட்ராமா இருக்குல்ல, அதை போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக அவங்க அப்பா கிட்ட மட்டும் என்னை பேச வச்சிட்டா போதும். ஒரு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஹெல்ப். ஆமாம் மச்சான், கரெக்ட் தான்டா. அதுக்கப்புறத்துல இருந்து நான் அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். அவள் அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும். டேய், நீ நினைக்கிறது பக்காவாக இருக்குடா, பண்ணிடலாம், கவலைப்படாத. இப்போ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கேங் அப்படியே வெளியே போகிறாங்க. இங்கே த நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் காலேஜில் வந்து கிளாஸில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு தான் இருக்கீங்க. வயன், நீங்களா? பயந்துட்டேன். கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் சீனியர், என்னை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஓ, ஆனால் ஜங்குக்கு இப்படிலாம் வந்து பயம்படுத்தாதீங்க. பயந்துட்டேன் தெரியுமா? ஏன், எதுக்கு பயந்த? சடனாக இப்படி ஒரு மெயில் வாய்ஸ் வந்தால் யாராக இருந்தாலும் பயப்பட தானே செய்வாங்க. இதில் உங்கள் வாய்ஸ் வேறு ரொம்ப பயம்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியா? பாட்டு பாடி கேட்டது கிடையாது. நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்? எனக்கு ஆல்ரெடி ஃபைனல்ஸ்க்கு அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. அப்படியா?
அப்போ அந்த ப்ரெஷர்லாம் போகிடலாமா? என் கூட வா. நான் எதுக்கு வரணும்? ஐயோ ஜங்குக்கு என்னை விடுன்னு சொல்கிறேன்ல. ஏய் அமைதியாக வாடி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அவனோட கிளப்புக்கு தான் கூப்பிட்டுட்டு போகிறான். அங்கே யாருமே இல்லை. நீங்கள் இங்கே இப்போ என்ன பண்ண போகிறீங்க? உனக்கு நான் பாட்டு பாடி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. இதை வேற இப்போ நான் பண்ணணுமா? உட்காரு. சரி ஆரம்பிக்கலாமா? சரி ஆரம்பிங்க. நான் ஏன் இந்த ஒரு வாரமாக வரலன்னு தெரியுமா? அந்த பாட்டுக்காக தான். சில பர்சன்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் இல்லைன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட மட்டும்தான் நம்ம லைஃப்பை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஹேண்டில் சரண்டர் பண்ண முடியும். இதெல்லாம் அவனால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வைடன் ஐஸில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. நான் நினைக்கிறதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்படி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்? அந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட தோணுச்சு அப்படின்னா அந்த பாட்டு இதுவாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். இந்த பாட்டை பிரின்ஸிபல் முன்னாடி மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த காலேஜ் முன்னாடியும் டிஸ்பிளே பண்ணேன். ஆனால் பிரின்ஸிபல் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னார்? இந்த சாங்கை நீ காலேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலயமா கம்போஸ் பண்ண மாதிரி தெரில, அதனால உனக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் டீம்கிட்டேயும் உன்னை ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கெலாம் அனுப்ப முடியாதுன்ட்டார். என்னோடய மியூசிக் லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கேன். அதனால தான் ஒரு வாரமாக வரல. சங்கு, உங்களை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த சாங் இட் இஸ் டோப். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்கு. நீங்கள் மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக இருந்தீங்கன்னா நிறையா கிரேட் மியூசிக்கை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் டி அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். சரி நீ வாய, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம். எங்க? நீ வரனா சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே தான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னியா? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குல்ல. எனக்கு எப்பப்பெல்லாம் ப்ரெஷராக இருக்கோ அப்போல்லாம் இங்கே வந்து அப்படியே நல்லா கற்றுன்னு கற்றுவேன். என் கோவத்தெல்லாம் இறங்குவேன். யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நல்லா கற்றலாம். எவ்வளோ ப்ரெஷர் வேணாலும் நல்லா பாதாளத்தில் இறங்கலாம். அதுக்குன்னு இவ்வளோ உயரத்தில் மவுண்டன்ஸில் எனக்கு குளிருது. உனக்கு வேணா நான் என்னோடய ஷர்ட்? இல்லை வேண்டாம். சரி கத்துறதுக்கு ஆரம்பிடி. நான் எதுக்கு கத்தணும்? ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அதெல்லாம் என்னால் முடியாது. கத்துடி, பரவாயில்ல. பாரு, யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்காது. நீ பாட்டுக்கு உனக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லி நல்லா கற்று. ஓகே ஜங்கு அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கத்துறீங்க. அது உங்களுக்கு எக்கோ ஆகுது. ஹே, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. நான் சொன்னேன்ல. ஆமாம் ஜங்கு. சரி, நீ எப்போல்லாம் ப்ரெஷர் ஆவ? எனக்கு அப்போல்லாம் மியூசிக்கு லிரிக்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேனோ, எப்போல்லாம் ரொம்ப ப்ரெஷராக மியூசிக் மேக் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் இங்கே வந்து கற்றுவேன். நானும் அதுக்கப்புறம் இங்கே வந்து கற்றலாம்ல. கண்டிப்பாக கற்றலாண்டி, அதில் என்ன இருக்குது. நான் கூட வந்து உன் கூட சேர்ந்து கத்துறேன். உன்னை இங்கே கூப்பிட்டுட்டு வரேன். நிஜமாலுமே வா? நிஜமாலுமே தான். சரி இப்போ போகலாமா?
என் வீட்டில் தேடுவாங்க. ஓ அப்படியா? அப்போ சரி வா, சீக்கிரமாக இரு, அப்போ தான் உன் வீட்டுக்கு போக முடியும். இங்கே நீங்கள் அவனோட பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஜங்குக் அவன் எப்பயும் போல் பைக்கை ரைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சரி நான் போயிட்டு வரேன், பாய். ஒரு நிமிஷம். இப்போ நான் உன் கையை தொட்டால் உனக்கு கோவம் வரலையே? அது இன்னைக்கு டே நல்லா இருந்தது, எனக்குமே ரொம்ப குட்டாக போச்சு. சரி நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கும் இப்படி வருவேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? தெரில, உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது, அதனால தான். சரி நான் போயிட்டு வரேன், பாய். பாய். அப்படின்னு நீங்கள் உங்களோட ரூமுக்கு வந்துடுறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளார ரொம்ப நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இதே டவுட் தான், எதுக்கு ஜங்குக் அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்கள் எதுவும் பெருசாக யோசிச்சுக்கல, அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அது நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்போல்லாம் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஜங்குக் அங்கே இருந்திருப்பான். வாயன், காஃபி குடிக்க போகலாமா? ஜங்குக், இப்போ தான் யோசித்தேன் தெரியுமா, காஃபி வேணும்னு, வா போகலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் நோட்ஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கூப்பிட்டோடனே போயிடுறீங்க. உங்களுக்கு ஜங்குக் காஃபி வாங்கி தந்துட்டு அப்படியே அவனோட மியூசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இறக்குறான். நீங்கள் அப்படியே அவனை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. வா ஜங்குக், நீ நல்லா தான் பாடுற. இந்த மேடம் தான் ஒரு நாள் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது இப்போவும் பயமாக தான் இருக்குது. அப்படியா? அப்போ இன்னும் பயமுடுத்துகிற மாதிரி உன் காதுகிட்ட வந்து கத்துறேன் பாரு, பாடுறதுக்கு பதிலாக. அப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், திரும்பவும் நீ என்னை அந்த மவுண்டனுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். ப்ரெஷர்லேயே என் தலையே வெடிச்சிடும். அப்படி நீங்கள் 2 பேரும் பேசி நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக், உனக்கு நிஜமாலுமே நம்பிக்கை இருக்கா நீ எப்படியாவது ஐடல் ஆகிடுவேன்னு? அதில் என்ன டவுட் இருக்குது? நான் கண்டிப்பாக ஐடல் ஆகிடுவேன்டி. எங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜங்குக்கா ஐ லவ் யூன்னு மட்டும்தான் சொல்ல போகிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கோல்டன் ஸ்டாராக நான் இருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை அப்படியே ஒரு மாதிரி ஐடல் அந்த ரேஞ்சில், அதை தாண்டியும் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் என் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். நான் எப்பயுமே ஸ்பாட்லைட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படியாவது இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் என் டேலண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் முடியும். அப்படியா? ஆல் தி பெஸ்ட் ஜங்குக், நீ நல்லா பண்ணுவ. என்ன ஒரு 3 டேஸில் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்குது இந்த காலேஜில், நான் பாடுவேன். அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும்டி. நானா? ஆமாம், நான் உன்னை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்த்ததே கிடையாது, அதனால தான் உன்னை பற்றி எனக்கு தெரியவும் இல்லை. நீ கண்டிப்பாக வரணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நான் பாடுறத கேட்கணும், சரியா? ஷோர் ஜங்குக், கண்டிப்பாக வரேன். சரி, இப்போ நான் போகணும். ஓகேடி, பாரு, நானும் போயிட்டு என்னோடய கிளப்பில் நிறையா மியூசிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது நாளைக்கு எப்பயும் போல் பார்க்கலாம், பாய் அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ஜங்குக் கூட இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஜோஷ் ஞாபகம் வந்ததே இல்லை. நீங்கள் நியூவாக நிறையா கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அது ஜோஷ் ஞாபகத்தில் கிடையாது. உங்களுக்குன்னு ஃப்யூச்சரில் ஒரு பர்சன் வருவாங்கள்ல, அவங்கள நினச்சி மட்டும்தான் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப்க்கு ரிட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது மியூசிக் ஃபெஸ்டிவல். மச்சான், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? நான் தாண்டா கேட்கணும், அப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வந்துட்டு. சாரிடா. மைக்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு, லைட்ஸும் பக்காவாக இருக்கு, வீடியோகிராஃபரும் வந்துட்டான், ஃபோட்டோவுக்கு நாங்கள் இருக்கோம், அப்புறம் நிறையா பசங்க இருக்கானுங்க சோஷியல் மீடியாவில் எடுத்து போடுறதுக்கு. ட்ரெண்டிங் ஆகணும்ல மச்சான். உனக்கு ப்ராக்டிஸ்லாம் ரெடியா? அவங்க போய் பக்காவாக பண்ணிடுவியா?
நீ பண்ணிடுவடா, பார்த்துக்கலாம். டே மச்சான், நர்வஸ் மட்டும் ஆகிடாத. அவன் போயிட்டு எவன் என்ன பண்ணுறான்லாம் பார்க்கக்கூடாது. போய் நல்லா சொருகுறான். ஓகேயா? ஹைஃபைடா. பண்ணுறோம்டா, பண்ணுறோம். சரிடா, நான் இப்போ கூப்பிடுவாங்க. மச்சான் ஆமாடா, நீ சீக்கிரமாக போ, கிளம்பு. நான் ஆல் தி பெஸ்ட்ண்ணா. தேங்க்ஸ்டா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் அவன் ஸ்டேஜுக்கு அப்படியே பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஹே ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, நானும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் வந்தேன். ஹே, இது யார்? அது ஜங்குக், உனக்கு தெரியாதா? இப்போ பாரு, இதை சொன்னால் உனக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி நல்லா பங்கமாக வாங்கினான் தெரியுமா? மியூசிக் பாட போகிறேன், ப்ரொடக்ஷன் டீம்ஸ் கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரணுன்ட்டு பிரின்ஸிபல் முன்னாடி பாடி பிரின்ஸிபலுக்கு பிடிக்காமல் அவங்கேருந்து எந்திரிச்சு போனார்ல, அந்த ஜங்குக் தான் இவன். ஓ, அந்த ஜங்குக்கா? சரி சரி சரி, எனக்கு டைம் ஆகுது. ஆமாம் எனக்கும். ஜங்குக் பாய், நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு அங்கேருந்து அங்கே போயிடுறாங்க. இங்கே ஜங்குக் அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவங்களுக்குள்ளேயே ஒரு நர்வஸ்னஸ் வருது. நான் கரெக்டாக பண்ணிவிடுவேண்ணா. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோடய டேலண்ட்னால என்னோடய பேர் தெரியாதுல்ல. ஒருத்தந்த தாயில் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கிறதுனால தான் என் பேர் தெரியும். இவளுங்கள மாதிரி. ஜங்குக், இப்போ உங்கள் டர்ன் தான், நீங்கள் உள்ளே வரலாம், வாங்க அப்படின்ட்டு அவங்க ஆன் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஜங்குக் அவன் மேலே வந்துட்டு அப்படியே சுற்றி வந்தால் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹேய், அந்த ஜங்குக் தானே இது? பூ ப்ரோ, நல்லா பண்ணிடுவியா? ஐய, பிரின்ஸிபலுக்கே பிடிக்கல, அப்படி எப்படி இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு ஓகே சொன்னானுங்கன்னு தெரியலையே. எப்படியா இருந்தாலும் ஜங்குக்கோட டேலண்ட் அவங்களுக்கு வேணும் இல்லை, அதனால ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரில. என்னை சுற்றி எல்லாருமே என்னை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்னால் எப்படி என்னால் என்னோடய டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும்? ஜங்குக்கா, அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து உங்களோட வாய்ஸ், நீங்கள் அப்படியே ஒன்று ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் அந்த செகண்ட் உங்களை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுது. அயன், இந்த கூட்டத்தில் எல்லாத்துக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னாலும் என்னை பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 பேராச்சும் இருக்காங்க. டே மச்சான், மாஸ் பண்ணுறா. ஆமாண்ணா, நல்லா பண்ணுங்க. ஜங்குக், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. அந்த க்ரௌடில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சியரப் பண்ணுறாங்க. ஜங்குக், ஏன் என்னோட ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது? ஏன்? மேபி நம்ம 2 பேருமே நினைக்கிற மாதிரி, நான் நினச்ச மாதிரி என் லைஃப்பை டிசர்விங்காக ஒருத்தங்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா அது நீ தானா? ஜங்குக் அவன் அப்படியே அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஹைஃபை கொடுத்துட்டு அப்படியே அந்த கூட்டத்தில் உங்களை தேடி தான் வரான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களே நோக்கி வந்துட்டுருக்கிறத. அயன், நான் நல்லா பண்ணனாடி. ஜங்குக், நீ ரொம்ப நல்லா பண்ண. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன கேட்கணும்னு நினச்சேன்? இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ஹெல்ப் வேணும்னு கேட்டேன்ல. ஆமாடி, அது என் அப்பா ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு. நீ உண்மையாலுமே தான் சொல்கிறியா? சீரியஸாக கேட்குறியாடி? என் அப்பா கிட்ட வந்து பேசுகிறியா? அயன், சீரியஸானால் நம்ப முடியலடி, சீரியஸானால் நம்ப முடியல. ஜங்குக், நிஜமாலுமே தான் கேட்குறேன். வரேன்டி, கண்டிப்பாக வரேன். அப்போது நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வா. எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நான் வரேன்.
ஒரு 10 o'clock கண்டிப்பாக வரேன்டி. நீ பார்த்து சேஃபாக போ. எல்லாம் நான் கொண்டு போய் விடவா? உன்னை தவிர வேறு யார் என்ன விடவா? ஏய் சரி வா அப்படின்ட்டு அவன் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த க்ரௌட்லேருந்து கூப்பிட்டுட்டு போகிறான். உங்களுக்கு இங்கே சங்குக்கை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. நீ என் அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறமா நினச்ச மாதிரி ஒரு ஐடல் ஆகிடுவல சங்கு. என்னோட ராசுக்காக உன்னை உன்னை நான் ஐடல் ஆகாமல் விட்டுருவணும்னு பயமாக இருக்கு. நான் கண்டிப்பாக இதை உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ ஒரு பெரிய ஸ்டாராக வருவ சங்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் அப்படின்னு நீங்கள் இங்கே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்காவன் உங்களோட வீட்டுக்கு உங்களை விட்டுட்டு எப்பயும் போல் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பார்த்து சேஃபாக போ. நாளைக்கு வரேன். உங்கள் அப்பா ஒன்றும் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்து சேஃபாக போ அப்படின்னு நீங்கள் திரும்பினா உங்கள் அப்பா அவர் வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. வயன் அப்பா, ஜங்குக்காவன் உங்கள் அப்பாவை பார்க்காம அப்படியே அங்கேருந்து போயிருந்துருப்பான். நீங்கள் முன்னாடி வந்து நின்னா. வயன் ரூம்குள்ளாரவா? அப்பா அது நீங்கள் வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறமா. வயன் அப்பா ப்ளீஸ்ப்பா எதுவும் கேட்காதீங்க. ஜங்குக்காவன் எனக்கு யாரும் கிடையாது. ஆனால் நீ அவனை பார்த்து பேசுகிறதெல்லாம் பார்த்து புரியுது வயன். யார் அவன்? அப்பா உங்களுக்கு அவனை ஏன் மூலயமா தெரியக்கூடாது, அவனோட டேலண்ட் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கணும். அவன் ஜங்கு என்னோட காலேஜ் சீனியர். அவனுக்கு ஐடல் ஆகணுங்கிறது தான்ப்பா ஆசை. அவனை நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? கல்யாணத்துக்கா? அப்பா அதெல்லாம் கிடையாது. அப்பா அவனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கீங்க, அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்ல. அவன் நாளைக்கு வந்து அவனோட மியூசிக் டேலண்ட்லாம் உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். ப்ளீஸ்ப்பா எனக்காக இது அவனுக்காக பண்ணுங்களேன். என்கிட்ட நீ எதுவுமே கேட்டதில்லை ஓயன். ஒன்று ஜோஷ்காக, இன்னொன்று இந்த பையனுக்காக. இதுலேயே தெரியுது இவன் எவ்வளோ ஸ்பெஷல் உனக்குன்னு. அப்பா அவன் எனக்கானவன் கிடையாதுப்பா. ஹி பிலாங்ஸ் டு ஸ்டார். நான் ஐ பிலாங் டு ஆடியன்ஸ்ப்பா. ஐ பிலாங் டு கிரவுண்ட். அவனும் நானும் ஒன்றா இருக்க முடியாதுப்பா. ப்ளீஸ் எனக்காக அவனுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அது நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு அவன் சொன்ன மாதிரி கரெக்ட் டைமில் வந்திருப்பான். டோர் பில்லை ரிங் பண்ணால் அவங்க அப்பா தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு ஆமாம் சார். வயன் சொன்னாலா? ஆமாம், உள்ளே வா. ஓகே சார் அப்படின்னு அவன் உள்ளே வந்தா. உட்காரு, ஒரு டீ மட்டும். ஓகே சார், நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். வாயின் எங்கே போனா? அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இன்றைக்கி சண்டே இல்லை, சண்டே மட்டும்தான் என் பொண்ணு நிறையா தூங்குவா. அப்படியா? எனக்கு இதெல்லாம் தெரியல, சாரி சார். நீயும் வாயினும் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்? சொன்னா. சரி, ஏதோ உன்னோட மியூசிக் கரியருக்கு உனக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு கேட்டியோமே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார். என் காலேஜில் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க ஏதோ ஒரு மனசில் க்ரட்ச் வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கிற கடைசி ஹோப். புரியுது ஜங்கு, உன்னோட சாங்கை காட்டு, அதனால் ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே சார், நான் என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கேளுங்க அப்படின்ட்டு அவன் ரெக்கார்டரை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறான். இங்கே நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, பட் தென் ஜங்கு கூட வாய்ஸ் கேட்டோன்னே எழுந்துச்சு அப்படியே கீழே வந்து நிற்கிறீங்க. ஜங்கு, வயன் உட்காரு. அப்பா கேட்டுட்ருக்காருல்ல. மேம் டீ கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சைன் பண்ணிவிட்டு அப்படியே டீ அங்கே வைக்கிறீங்க.
ஜங்குக் உங்களை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக ஆகிடுறான். ஒரு மாதிரி அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி நர்வஸாக அவனை விட. அப்பா ஓகே சொல்லிடணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்டுட்டு, ஒரு சாங் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஜங்கு, ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் சார், இந்த சாங் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சனுக்காக மட்டும்தான் டெடிகேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது இந்த சாங்கை நான் எப்போ கேட்டாலும் எனக்கு வாயின் தான் ஞாபகத்துக்கு வருவா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்குது. ஜங்கு, ஓ அப்படியா, டீ ஆறுறதுக்குள்ளார குடிச்சிருங்க. ஓகே சார் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவன் டீ குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஓகே வாயன், நீ கேட்ட மாதிரியா அவனுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிப்பா, தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும். பார்த்து சேஃபாக இரு. ஓகேப்பா, பாய். வாயன், தேங்க்யூ ஸோ மச் டி. என்னால் இந்த ஹெல்ப்பை மறக்கவே முடியாது. நான் இப்போ நினச்ச மாதிரி எனக்கான பிளேஸ்க்கு நான் போயிடுவேன். தி ஹையஸ்ட் பிளேஸ். என்னால் நான் நினச்சது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. எல்லாம் உன்னால் மட்டும்தான் நடந்தது. இட்ஸ் ஓகே ஜங்குக், நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்கவே மாட்டோம்ல. என்னோடய ஃபைனல்ஸும் முடிஞ்சிருச்சு, நீயும் போயிடுவ. என்னோடய ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு இன்னும் 1 year இருக்குது நான் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு. நீ அந்த டைமில் ஒரு பெரிய ஐடல் ஆகிடுவ. நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறையா பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. நீ நினச்ச பிளேஸ்க்கு போயிடுவல்ல. ஆமாடி, நம்ம பார்த்துக்கிற கடைசி மீட் இதாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஜங்கு. உன்னால் என் ட்ராமாலேருந்து நான் வெளியே வந்தேன், மறுபடியும் சிரிக்கிறதுக்கு பழகினேன். தேங்க்ஸ் அ லாட். உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ணலன்னா அப்புறம் எப்படி? ஏய், கடைசி மீட்லாம் சொல்லாது. எப்பயாவது ஒரு டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நான் எப்பயுமே எனக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணும் அப்படின்னா உன் மூஞ்சி மட்டும்தான் நினச்சிக்குவேன். சரி ஓகேடி, பாய், எனக்கு டைம் ஆகுது. பாய் ஜங்குக். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஜங்குக் அவனுக்குமே தான். அவன் அப்படியே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மாஸ்க் பண்ணிட்டு அவன் வெளியே வந்து அவனோட பைக்கை எடுத்துகிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம நிஜமாலுமே மீட் பண்ணிக்க மாட்டோமா வாயன்? தெரில, நானும் நீயும் டெஸ்டினேட் கிடையாது போல். இப்படி நினச்சிட்டு ஜங்குக் அவன் அப்படியே அங்கேருந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணால் ஒரு 6 to 7 years கழிச்சு, வயன், எத்தனை டைம் சொல்கிறதுமா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ என்னோடய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்குறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உன் அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்களுக்கும் வயசாகிட்டே வருதுல்ல. பா, எனக்கு புரியுது, பட் ஆனால் எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது. என்னாலலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கோ எதுக்கும் வர முடியாது. ஓகேயா? வயன், அப்புறம் நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு கீழே தான் ஜங்கு கூட ஏஜென்சியும் வருதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. ஜங்குக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். அவன் ஒரு கான்சர்ட் கண்டக்ட் பண்ணுறான். அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ஸை வர சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப வேண்டி கேட்டிருக்காங்க. இன்விடேஷனும் அனுப்பியிருக்காங்க. டிக்கெட்ஸ் நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் போக முடியாதுமா உன்னால். அப்பா, எப்படிப்பா? வயன், அங்கே போயிட்டு நீ எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கணும். ஓகேயா? அவங்களுக்கு நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும்ல. ஆனாப்பா, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கல்ல, ஜங்கு கூட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் மட்டும் நீ பார்த்துக்கோன்னு. சொன்னேன்தான், பட் ஆனால் என்னால் இப்போ முடியாதுமா. சுச்சுவேஷன் அப்படி, புரிஞ்சுக்கோ. எனக்கு போயிட்டு அங்கே எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடு. வயன், அப்புறம் கான்சர்ட் என்ஜாய் பண்ணு. அப்பா, கடவுளே, ஏன் இதெல்லாம் நடக்கணும்? சே, உங்களுக்கு மெசேஜ் வருது, அதுவும் உங்கள் அப்பா கிட்ட இருந்து தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கோட கான்சர்ட் டிக்கெட்ஸ் தான் அவர் அனுப்பியிருக்காரு. அப்போ நான் போயே ஆகணுமா? எனக்கு நைட் 7 o'clockனு போட்டிருக்கு. போயே ஆகணுமா? போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் கோட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. டே மச்சான், அவனை என்னடா ஆச்சு? எவ்வளோ வருஷமா
எவ்வளோ ஃபேமஸ் ஏற்றிருப்ப. ஆ அப்புறம் ஏன் ஒரு மாதிரி அப்படியே பைத்தியம் மாதிரி திரிஞ்சிட்ருக்க? தெரிலடா, எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஹைட்டுக்கு போக போக ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. மச்சான், அது ஏன்டா உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது? இந்த ஹோல் லைஃப்பில் உனக்கு மியூசிக் மட்டும்தானே எல்லாம். அதுக்காக தானே இதெல்லாமே பண்ணேன். டேய், இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா, புரியுதா? ப்ளீஸ் மச்சான், அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காது. போய் ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. தெரியலடா, ஏதோ எனக்கு வேணுங்கிறத விட நான் தள்ளி தள்ளி வேற எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னு தெரில அப்படின்னு ஜங்குக் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அவன் அங்கே உட்காண்ட்ருக்கான். ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுதுகிட்டே. அவன் எதுக்கு அழுகிறான்னு அவனுக்கே தெரில. தீஸ் மெனி டேஸ் அவன் ஏதோ ரொம்ப ஹைட்டுக்கு வந்தாலுமே, ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலுமே அவனுக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் நினச்ச மாதிரியே இல்லை. ஹே வயன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? எப்படி இருக்க? சென்ஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பாவுக்கு சுச்சுவேஷன், அதனால வர முடியல. அவருக்கு பதிலாக எங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துட்டு வர சொன்னார். வயன், ஜங்குக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியா? தெரியலடி. என்ன தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்க? இந்த கான்சர்ட் உனக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை? போய் நல்லா பாடு. உன்னோட லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே பாடணும்னு நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்காக இங்கே வெயிட் பண்ணுவியா? கான்சர்ட் முடிகிற வரையும். கான்சர்ட் முடிகிற வரைக்குமா? எனக்கு வாக்கு இருக்கு ஜங்குக். எனக்காக ப்ளீஸ். சரி ஜங்குக், நான் வெயிட் பண்ணுறேன், போயிட்டு வா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நாட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். வயன், இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஆகும்போது எப்போ புரியுது இந்த சாங் நான் யாருக்காக எழுதுனேன்னு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே சேரப் பண்ணுறாங்க. ஜங்குக் ஜங்குக்னு கத்திட்டு. அவன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஆல்பம், அந்த ஆல்பம் சாங்ஸ் தான் அவன் இப்போ பாடணும். அதுக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் இங்கே பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டா. ஜங்குக் அவன் பாடிட்டு இருக்கிறத கேட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் டியர்ஸ் வருது. ஜங்குக், இந்த சாங் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்கான்? இந்த சாங் எப்போ பாடிட்டுருக்கான்? அவன் அந்த ஆல்பம் சாங்ஸ் தானே பாடணும். இப்போ எதுக்கிட்ட அந்த சாங்கை பாடிட்டுருக்கான்? அந்த க்ரௌட் எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது. ஜங்குக் பாடுறது மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. I'm still with you, வயன் அப்படின்னு அவன் எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்கிறான். யார் இந்த வயன்? வயன் யார்? இந்த வயன் யார்? எனக்கும் தெரில. வயன் யார்? ஸ்டில் வித் யூ வயன்னா புரியல. ஜங்குக் அவன் அப்படியே அவனோட மைக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி பேக் ஸ்டேஜுக்கு தான் வரான். உங்களுக்கு அது கேட்டுருச்சு. நீங்களும் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவனை நோக்கி தான் போகிறீங்க. ஜங்குக், வயன், நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு அவனை நல்லா ஹிட் பண்ணுறீங்க. ஏன் முன்னாடியே சொல்லலை? ஏன் சொல்லலை? ஏன் முன்னாடியே நீ லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லலை? தெரியலடி, சொன்னால் தப்பாக போயிடுமோன்னு பயந்துட்டேன். நீயும் என்கிட்ட ஒரு டைம் கூட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லைல்ல? டேய், ஐ லவ் யூன்னு சொன்னதில்லை தான்.
ஆனால் என் ஐஸில் நீ பார்த்ததே இல்லையா ஜங்கு? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. ஜங்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப டைட்டாக உன்னை ஹக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே மேக்கப் ரூம்குள்ளார தான் போயிட்டு டோரை லாக் பண்ணுறான். எனக்கு தெரிலடி, நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் என்னோடய ஹார்ட் என்கிட்ட இல்லை. அது ஒத்தா ஏன்டா என்கிட்ட இல்லைன்னு பார்த்தா 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கொடுத்துட்டேங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதான் சொல்கிறேன்ல. அவன் ஃபோர்ஹெடை அவங்க ஃபோர்ஹெடோட அப்படியே டச் பண்ண வச்சுட்டு எனக்கு பயமாக இருந்ததுடி. எங்கே எனக்கு இவ்வளோ நாளாக என்னோடய இயர்ஸ் ஃபுல்லாக என்னோடய வாழ்க்கை முழுக வேணும்னு நினச்சது எனக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு. அதையும் தாண்டி நான் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா என்னோடய லைஃப் நான் நினச்ச மாதிரி திரும்பவும் பழசாக கொண்டு வர முடியாதோ அப்படிங்கிற பயமும் இருந்தது. எப்போ சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஜங்கு, நீ நிஜமாலுமே தான் கேட்குறியா? சத்தியமாக கேட்குறேன். ஜங்கு, நீ சொன்னா நான் நாளைக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்குவேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு. தெரியும்டி, தெரியும். எனக்கும் இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல தான் இருக்கு. ஜங்குக்காக அப்படியே உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச் டி. திரும்பவும் சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச். திரும்ப ஐ லவ் யூ ஸோ 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 மச் டி. அவன் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தென் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை கீழே கொண்டு வரான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் கனவு இல்லைல்ல? எனக்கு பார்த்தா கனவு மாதிரியா தெரியுது? இல்லை ஜங்கு, வயன் இவ்வளோ நாளாக நான் எதையோ மிஸ் பண்ணிட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்ததுடி. ஜங்கு, எதையோ ஃபீல் பண்ணுற மாதிரி, எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அது நீ இப்போ என்னை பார்க்கும்போது தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. நான் உன்னை தான் இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன்னு. ஜங்கு, வயன் உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? எல்லாம் கம்மிடி, ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்காவை அப்படியே அவங்கள நல்லா டைட்டாக பிடிச்சி உள்ளே விடுறான். ஜங்கு, வலிக்குதாடி? நீ ஐ லவ் யூ சொல்லி மொத்தம் கூட எனக்கு சரியாக போயிடும். ஐ லவ் யூ வயன், ஐ ரியலி லவ் யூ. ஜங்கு, இதுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? வயன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு நீ எவ்வளோ முக்கியங்கிறது எவ்வளோ நாள் நான் உன்னை பார்க்காம இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ அவ்வளோ வேணும்டி. இப்படி சொல்லிட்டே அப்படியே 2 பேரும் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்டோரியை நான் சீரியஸாக சயாரா மூவி பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு ஸ்டோரியாக கொண்டு வந்தேன். உங்களுக்கு மேபி நிறையா இடத்துல அந்த மூவியை வந்துட்டு கனெக்ட் பண்ண முடிஞ்சிருந்துருக்கலாம். அப்படி பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி யூ ஷுட் ஹவ் நோ. தேங்க்யூ ஸோ மச் பர்ஸ். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். டேக் அ பர்ஸ். லவ் யூ ஆல். பை பாய். மியா வியூ. காதல் யூ பர்ஸ். பை பாய்.